அடுத்த வசனம் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் ஒரு சில அப்படியே 1ஆம் வசனத்துல அப்படியே வாசித்துக்கிட்டு வரேன். அந்த வாக்குத்தத்தத்தை கரெக்டாக பிடிங்க, எங்கே இருக்குன்னு பாருங்க. நீதிமொழிகள் 2. எப்போவுமே இந்த வாக்குத்தத்தங்களை பார்க்குறப்போ நான் சொல்லியிருக்கேன், சில நேரம் கண்டிஷனும் இருக்கும். அப்போ இங்கே கண்டிஷன் இருக்குது, பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே ஒரு கண்டிஷனை பார்த்தோம். தேவன் சொல்கிறார், நான் போதிக்கிறேன், ஆனால் நீ சொல்கிறபடி கேட்கணும். திரும்ப திரும்ப அப்படி போயிட்டு இருக்க தப்பான வழியில். இங்கே பாருங்க, நீதிமொழிகள் 2:1 வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகள் உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது இதெல்லாம் நீ செஞ்சானா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அதான் வாக்குத்தத்தம். அப்புறம் 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். இப்போ கண்டிஷன் என்னது? நீ உன் செவிய ஞானத்திற்கு சாய்க்கணும், உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணணும், என் வார்த்தையில ஏற்றுக்கொள்ளணும், என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தணும். அது ரொம்ப ஒரு கவனத்தோட வாங்கிக்கணுன்றது மட்டும், அதை காத்துக்கொள்ளணும். அட்லீஸ்ட் இருதயமாவது அப்படி சொல்லணும். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி, அது ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும். போல புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. நீ அப்படி தேடினா அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அதுதான் ஞானம். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்படியே தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. 6ஆம் வசனம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்ற அறிவும் புத்தியும் வரும். அவர் 7ஆம் வசனம், அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். 8, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். 9, திரும்ப பாருங்க வாக்குத்தத்தம் 9, அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது, அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா இது எப்போதும் நாம ஞானத்தை விரும்புவோமானால், நாம செவியை ஞானத்தின் பக்கம் சாய்ப்போமானால், போதனையின் பக்கம் சாய்ப்போமானால், அதை பெரிய ஒரு விஷயமா நினைப்போமானால், நிச்சயமா கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தருவார். ஞானம் நம் இருதயத்துக்குள், இருதயம்னா பைபிள்ல மனதும் கூட, நம் இருதயத்துக்குள் பிரவேசித்துக் கொள்ளும். 4ஆம் வாக்குத்தத்தம் சங்கீதம் 25. வேணுக்குன்னு நிறைய வாக்குத்தத்தம் காமிக்கிறேன், 1-2 கிடையாதுன்னு காமிக்கிறதுக்காக. சங்கீதம் 25. அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் நீதிமொழிகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நீதிமொழிகளில் சொல்கிறாருல்ல, நீ செவிய சாய்த்தா, நீ ஞானமே வான்னு கூப்பிட்டா, நீ இதை வெள்ளி பொண்ணு போல தேடினா உனக்கு ஞானம் கிடைக்கும்னு சொல்ற. என்ன மாதிரி ஞானத்தை நீதிமொழிகள் சொல்லுது? என்ன மாதிரி ஞானத்தை நீதிமொழிகள் சொல்லுது? நீதிமொழிகள் அற்புதமான ஒரு புஸ்தகம். பைபிளில் நீதிமொழிகள்ன்ற ஒரு புஸ்தகம் இருக்குல்ல, நீங்கள் வாசித்து பார்க்கலன்னா சும்மா லேசாக எடுத்து வாசித்து பாருங்க. சும்மா ஒரு 1-2 வசனம் வாசித்தா நீங்களே அது உங்களுக்கு பிடிச்சிடும். ஏன்னா நீதிமொழிகளுடைய விசேஷம் என்னன்னா, வாழ்க்கையினுடைய எல்லா ஏரியாவை பற்றியும் பேசுது. அது கடவுளை பற்றி பேசுது, கடவுளை பின்பற்றுறதை பற்றி பேசுறது, கர்த்தருக்கு பயப்படுறதை பற்றி பேசுது, கர்த்தருடைய வழியில் நடப்பதை பற்றி, அவரை பிரியப்படுத்துறதை பற்றி பேசுது. ஆனால் அது மட்டும் இல்லை, நீங்க எப்படி வேலை செய்யணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, நல்லா வேலை செய்யணும்னு பேசுது. எப்படி பணத்தை சேர்த்து வைக்கணும்னு பேசுது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு பேசுது. எப்படி மற்றவர்களிடத்தில் ஆலோசனை பெறணும்னு பேசுது. எப்படி உங்க உறவுகள், உங்க நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல எப்படி நீங்க நடந்துக்கணும்னு பேசுது. திருமணத்துல எப்படி ஒரு பொண்ணை தேடணும், தேர்ந்தெடுக்கணும்னு பேசுது. அப்புறம் அந்த திருமணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு பேசுது. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுது. அற்புதமான புஸ்தகம் நீதிமொழிகள். ஆக்சுவலா அது 6000 வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதுல 3 தீம் இருக்கு. ஞானத்தை 3 விதமாய் இந்த நீதிமொழிகள் என்ற புஸ்தகம் விவரிக்குது. ஒண்ணு கர்த்தருக்கு பயப்படுதல், அதாவது கர்த்தர் அறிவது, கர்த்தரை பின்பற்றுவது, அவருக்கு மரியாதை செலுத்துவது, அவருடைய வழியில் நடப்பது, அவரை பிரியப்படுத்துவது. அது ஒரு தீம் நீதிமொழிகள்ல இருக்கு. இன்னொரு தீம்
மாரல் ரைச்சஸ்னஸ், சன்மார்க்க ஒரு ஒழுக்கம். அதாவது தேவன் நம்ம ஒரு விதத்துல வாழணும்னு எதிர்பார்க்கிறார். சும்மா கண்டபடி உலகத்தார் வாழ்ற மாதிரி வாழ்றது ஞானமே கிடையாது. நீதிமொழியுடைய பாயிண்ட் என்னன்னா, இது சரி கிடையாதுன்றது மட்டும் இல்ல, இது ஞானம் கிடையாது. தீமையை விட்டு விலகுவதுதான் ஞானம். பொதுவாக நம்ம எப்படி நினைப்போம், அந்த தப்பான விதத்தில் நம்ம பண்ணக்கூடாது, சரி கிடையாது. சரி கிடையாதுன்றது பைபிளினுடைய மற்ற பகுதியெல்லாம் போதிக்குது. அந்த நீதிமொழியுடைய விசேஷ பாயிண்ட் என்னன்னா, இது தப்புன்றது மட்டும் இல்லை, இது முட்டாள்தனம்பா. மனைவி விட்டு இன்னொருத்த மனைவி பின்னால போறது முட்டாள்தனம். சரி கிடையாதுன்றது மட்டும் இல்லை, முட்டாள்தனம், மூடத்தனம், அறிவு கட்டத்தனம். அநியாயமாய் பிசினஸ் செய்வது முட்டாள்தனம் சொல்லுது நீதிமொழிகள். சரி கிடையாதுன்னு மட்டும் இல்ல, முட்டாள்தனம். சன்மார்க்க ஒரு ஒழுங்கு. தேவன் நம்மள்ட்ட இருந்து ஒரு விதமான நீதியை எதிர்பார்க்கிறார், ஒரு விதமா வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவரை போல இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, அவருடைய பிரமாணங்கள் இப்படி வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. உலகத்தார் வாழ்றதுக்கு நாம வாழ்றதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். மாரல் ரைச்சஸ்னஸ் என்ற ஒரு பெரிய தீம் இருக்கு நீதிமொழிகள்ல. இதையும் ஞானத்துல ஒரு முக்கிய பங்கு என்று நீதிமொழிகள் போதிக்குது. கர்த்தருக்கு பயப்படுறது, அவரை பின்பற்றுறது, அவரை பிரியப்படுத்துறது மட்டும் இல்ல, ஒழுங்கா வாழ்றது, அதுதான் ஞானம். அது மட்டும் இல்ல, மூணாவது பிராக்டிக்கலா சக்சீட் ஆகிறது, பிராக்டிக்கலா வெற்றி பெறுவது. வேலையில, திருமணத்துல, பிள்ளைகளை வளர்ப்பதுல, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவதில், எல்லாத்திலையும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல ப்ராக்டிக்கல் சக்சஸ் சொல்லலாம். சக்சஸ் லைக் த வேர்ல்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட். மூணு தீம், கர்த்தரை பிரியப்படுத்துற அந்த தீமும் இருக்குது, ஒழுங்கா வாழ்றதும் இருக்குது, பிராக்டிகலா வெற்றி பெறுவதும் இருக்குது. இது மூணுமே சேர்த்து தான் ஞானம் என்று சொல்லுகிறது நீதிமொழிகள். அப்போ நீதிமொழிகள்ல நீ செவிய சாய், நீ என் பின்னால வா, நீ ஞானமே வா என்று கூப்பிடு, இந்த ஞானத்தை நீ வெள்ளி பொண்ணு போல தேடு, உனக்கு ஞானம் கிடைக்கும் சொல்றப்போ என்ன ஞானம் கிடைக்கும் சொல்லுது? எல்லா விதமான ஞானமும் கிடைக்கும். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவரை பிரியப்படுத்துவேன்றது மட்டும் இல்ல, வாழ வேண்டிய விதத்துல ஒழுக்கத்தோடு நீதியுடன் வாழுவ. அது மட்டும் இல்ல, பிராக்டிகலா வெற்றி பெறுவோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு ஏரியாலையும் பிராக்டிகலா, இதுதானங்க வாழ்க்கை, இதுதானங்க நல்ல வாழ்க்கை. உலகத்துட்டு போனீங்கன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, பிராக்டிகலா சக்சஸ் ஆயிட்டா, வேலையில சம்பாத்தியத்துல பெரிய ஆள் ஆயிட்டா என்ன வேணா செஞ்சுக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்னு. தப்பு, முட்டாள்தானே அது. நீதிமொழிகள் சொல்லுது, இல்ல இந்த ஆல்ரவுண்ட் ஞானம் உனக்கு வேணும். முதல்ல வெற்றி வாழ்க்கைன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோ. கர்த்தரை பிரியப்படுத்துறது தான் வெற்றி வாழ்க்கையின் ஆரம்பம். அது மட்டும் இல்ல, ஒழுங்கா வாழுவது வெற்றி வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, எல்லாத்திலையும் வெற்றி பெறுவது வெற்றி வாழ்க்கை. பைபிள் அற்புதமான ஒரு புஸ்தகம். நீதிமொழிகள் என்ற புஸ்தகமே ஒரு அற்புதமான புஸ்தகம் பாருங்க. வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றியை போதிக்குது, அதற்கான ரகசியங்களை போதிக்குது. இந்த ஞானத்தை தேவன் சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிறேன், உன் உள்ளத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி நான் செய்யறேன், நீ அதுக்கு உன் செவிய சாய் அப்படின்ற. சரி, சங்கீதம் 25:8, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதக்காரன் உணர்றான், அவன் பாவி, அவன் பாவம் செஞ்சிட்டான், பாவிக்கு போய் வழியை காமிப்பாரா? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சொல்லுங்க, பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஏன் பாவிகளுக்கு போய் தெரிவிக்கிறார்? சரி, நீதிமானுக்கு தெரிவிச்சா பரவாயில்ல, பாவிகளுக்கு போய் தெரிவிக்கிறாரு. ஏன் சொல்றான்? காரணத்தை சொல்றான். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஏன் பாவிகளுக்கு தெரிவிக்கிறார்? நீதிமானுக்கு தெரிவிக்கிறார்னா நம்ம சொல்லலாம், ஓ அவன் நீதினாலதான் அவனுக்கு ஞானம் கிடைக்குதுன்னு. ஆனா பாவிக்கு ஞானம் கிடைக்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர் என்பதனாலதான் அவனுக்கு ஞானம் கிடைக்குது. என்ன சொல்லுங்க? கர்த்தர் நல்லவர். அதை தான் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய். கர்த்தருடைய சுவாபம் எப்படிப்பட்டதுன்னா, பாவிக்கு போய் வழியை தெரிவிக்கிற ஒரு சுவாபம் அவர்கிட்ட இருக்கு. கர்த்தர் நல்லவரும் உத்தமராய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அப்படியே 9ஆம் வசனம், 9லிருந்து அப்படியே வாசித்து போலாம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம்னு வந்துருச்சு, ஆனா ஆங்கிலத்துல he leads the humble, தாழ்மையுடையவர்கள் என்ற மாதிரி வருது பாருங்க. அப்படி கூட புரிஞ்சுக்கலாம்.
கனெக்ஷன் இருக்கு தாழ்மையுள்ளவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும். அந்த 2 வார்த்தைகளை வச்சு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா தாழ்மைன்ற அந்த கருத்து அங்க இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் போதிக்கிறார். 10ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். 11, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். பாவம் இருக்கு, அக்கிரமம் இருக்கு, என்னத்தையோ பெருசா பண்ணிட்டான் பாருங்க. அதான் சொல்றான், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உமது நாமத்தின் நிமித்தம் அதை என் மன்னித்தரலாம். பாவத்தினாலும் நீங்க ஞானத்தை பெற முடியாதுன்னு கிடையாது. நீங்க என்ன செஞ்சாலும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், உங்களை மன்னிப்பார். அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களை மன்னிப்பார். 12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வாக்குத்தத்தம் எங்கெங்கன்னு கேட்டீங்கன்னா 8ஆம் வசனத்தில் இருக்கு, 12ஆம் வசனத்தில் இருக்கு. 8ஆம் வசனம் காரணம் கொடுக்குது, ஏன் பாவிகளுக்கு போய் இவர் வழியை தெரிவிக்கிறாருன்னு. அவர் நல்லவர், அதான் காரணம். 12ஆம் வசனம் ஒரு கண்டிஷனை சொல்லுது, யாருக்கு வழியை போதிப்பாரா? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். எல்லாருக்கும் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். திரும்ப திரும்ப இது வருது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அந்த 8ஐயும் 12ஐயும் சேர்த்து வாசிக்கலாமா? சங்கீதம் 25, 8 வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த வசனங்களை எடுத்துக்கணும் நீங்க. ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கீர், உடைய வசனம் சொல்லுது, பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறீர். ஆவே நான் பாவம் செஞ்சா கூட ஆண்டவரே பாவத்தை மன்னியும், நீர் நல்லவர் என்பதனால மன்னியும், நாமத்தின் நிமித்தம் என்னை மன்னிச்சு நான் போக வேண்டிய வழியை எனக்கு தெரிவி ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு போதிய ஆண்டவரே. இன்னொரு வசனம், யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்துல சத்திய ஆவி என்று அழைக்கப்படுகிறார். எல்லாம் சொல்லுங்க, சத்திய ஆவி. அதாவது பரிசுத்த ஆவிக்கும் சத்தியத்துக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. நிறைய பேர் பரிசுத்த ஆவியை வல்லமையோட சம்பந்தப்படுத்துவாங்க, பவர், ஹோலி ஸ்பிரிட் பவர். ஆனா சத்தியத்தோட நிறைய பேர் சம்பந்தப்படுத்துறது இல்லை. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், சத்தியத்தினுடைய ஊற்றே அவர்தான். அல்லது இப்படி சொல்லலாம், இந்த ஞானமுள்ள புஸ்தகத்தை யார் எழுதினது? ஆவியானவர், பரிசுத்த அவர் தானங்க இதுக்கு ஆத்தர். சிலர் நினைச்சுக்கிறாங்க ஆவியானவர் ஆன்டி இன்டெலெக்சுவல்னு. ஆவியானவருக்கு நம்ம மைண்டெல்லாம் யூஸ் பண்றது பிடிக்காதுங்க. மைண்டெல்லாம் ஷெல்ஃப்ல கழட்டி வச்சுட்டு ஒரே பவரை மட்டும் ஃபீல் பண்ணா அதுதான் பிடிக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆவியானவர் தானே இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை எழுதுனது. இந்த புஸ்தகத்தை யார் எழுதுனது? பரிசுத்த ஆவியானவர். அவர் சத்திய ஆவியானவர். அவருக்கு சத்தியமும் பிடிக்கும், பவரும் பிடிக்கும். சத்தியத்தையும் அருளுகிறார், பவரையும் அருளுகிறார். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். இயேசு அதான் சொல்றாரு, ஆவியானவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார்.